السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عليكم السلام ورحمة الله. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: اللهم إني أعوذ بك من علم لا ينفع، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அருளான அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் 190வது பெண்கள் பயான் நிகழ்வை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழ போகின்ற, குறிப்பாக இந்த மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்களே, புனிதமான ரமலானிற்கு பின்பு முதல் பெண்கள் பயானில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். ரமலானுடைய நமது அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் கற்கின்ற கல்வியை பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. பயனில்லாத கல்வியை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய எல்லா அமல்களிலும் இஹ்லாஸை தந்தருள்வானாக. சமூகத்திற்கு பயனுள்ள எல்லா வேலைகளிலும் அல்லாஹ் நம்மை ஈடுபடுத்துவானாக. பெயருக்காக, புகழுக்காக, இஹ்லாஸ் இல்லாத செயல்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மக்களுக்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ அதில் நம்முடைய பங்களிப்பையும் அல்லாஹ் சிறப்பாக்கி தருவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரங்கள், செலவுகள், சிரமங்கள், சிக்கல்கள், பயங்கள் அத்துணையில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கொடூர மரணங்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடல் கூறுகள் சிதைந்து மரணமடையக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. இன்று ஷஹீதாகிவிட்ட கொல்லப்பட்டியை சார்ந்த அந்த இளைஞர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அந்த குடும்பத்தினருக்கு சபுரன் ஜமீலை தந்தருள்வானாக. நமது குழந்தைகளையும் இது போன்ற ஆபத்துக்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்து நல்லருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, ரமலானினுடைய நீண்ட விடுமுறைக்கு பின்பு மதரசாக்கள் துவங்குகின்ற காலமாக இருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விடுகின்ற காலமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. விடுமுறை காலங்களை அல்லாஹ் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். நம்முடைய ஓய்வு நேரத்தை உனக்கு ஓய்வு கிடைச்சா நீ என்ன செய்ய, அல்லாஹ்விடத்திலே நெருங்கிக்கொள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா நமக்கு ஓய்வு கிடைச்சாதான் மதரசாவை விட்டும் தூரமாயிருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிற்குரியவர்களே, ஸ்கூல் துவங்குகின்ற நேரத்துல உலகியல் ரீதியான அந்த வணிக கல்வியை கற்பதற்கு
ப்ரீகேஜியிலிருந்து காலேஜ் வரைக்கும் எங்க சேர்க்கலாம், என்ன குரூப்பை தேர்வு செய்யலாம் என்பது வரைக்கும் பெற்றோர்கள் உற்றோர்களினுடைய அந்த திட்டமிடுதல்கள் துரிதமாக செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். உங்க பிள்ளை என்ன படிக்குது, 12ஆம் வகுப்பு நிறைவடைந்துருச்சு, அடுத்து என்ன செய்ய போகுது, எங்க படிக்க போகுது, பெற்றோர்கள்கிட்ட அந்த உற்றார்களும் நண்பர்களும் கேட்கின்ற கேள்வியே அடுத்த ஒரு திட்டத்தை நோக்கி நகர வைக்கிறது. அதிலும் குறிப்பாக நவீனங்கள் பெருகிவிட்ட இந்த காலகட்டத்தில் அனைத்து கல்லூரிகளிலிருந்தும் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்த குடும்பங்களுக்கான அந்த தொலைபேசி வாயிலான அந்த ஏற்பாடுகள். உங்க வீட்டுல 12ஆம் வகுப்பு படித்த பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அடுத்து என்ன சேர்க்க போறீங்க, +2ல என்ன குரூப் எடுத்திருந்தாங்க, நாங்க இந்த காலேஜ்ல இருந்து பேசுறோம், நீட் கோச்சிங் உங்களுக்கு தேவையா, ஏற்கனவே நீட் கோச்சிங்க்கு போயிருந்தாலும் இன்னும் சிறப்பான முறையில் நாங்கள் வழிகாட்டுகிறோம், உங்களுடைய குழந்தைகள் மருத்துவர் ஆகுவதற்கான அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்துறோம், இன்ஜினியர் ஆகுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துறோம், இங்க இருந்து பேசுறோம் அங்க இருந்து பேசுறோம்னு பேசுகின்ற அந்த பேச்சுக்கள் இருக்கிறதே, வேணான்னு முடிவு செய்யறவங்க கூட நம்ம பிள்ளையும் ஏதாவது ஒரு கோர்ஸ்ல சேர்த்து விட்டு பட்டதாரியாக ஆக்கிவிடலாம் என்ற ஒரு மனதை மாற்றுகிறது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில மதரசாக்கள் விடுமுறை விடப்பட்டு துவங்கி இருக்கின்ற காலகட்டத்துல எத்துணை பேர் இதே போன்ற ஆர்வத்தில மதரசாவிற்கு நம் பிள்ளையை முதல் பிள்ளையாக சேர்க்க வேண்டும், வயசு 4 ஆகிவிட்டது, 5 ஆகிவிட்டது, 3 ஆன உடனே ப்ரீகேஜியில சேர்க்கிறதுக்கு சீட் கிடைக்குமான்னு ஓடக்கூடிய சூழ்நிலையில 8 வயசானா கூட மக்தபுக்கு அனுப்பாமல் வைத்திருக்கின்ற பெற்றோர்களின் நிலையை என்னவென்று சொல்வது? மக்தபினுடைய தொடர்பே இல்லாமல், தீனுடைய சுவடே இல்லாமல் வளருகின்றவர்கள் எல்லாம் புர்காவை மாட்டிக்கிட்டு படம் வேற லெவலுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளவு ஒரு திருள், ரொம்ப படம் சூப்பர், வெற்றி அடையுங்கன்னு வயசான ஒரு பெண்மணி புர்காவை போட்டுக்கொண்டு அவர்கள் இப்படி பேட்டி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் சமூகத்தினுடைய நிலை கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நமது பெண்கள், நமது இளம் வட்டங்கள் விஜய் வந்துட்டாருன்னா அப்படியே தமிழ்நாடு தலைகீழாக மாறிவிடும் என்பது போல மாபெரும் ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கிறார்கள். இறைவன் நாடியதை தவிர வேறு எதுவுமே நடக்காது. எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறாங்க, மிகப்பெரிய சேவையாளர்களா யாரு ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க? மக்களினுடைய அடித்தட்டு கடைசி குடிமகனுக்கான தேவை என்ன என்பதையெல்லாம் ஆய்ந்து ஆராய்ந்து செய்தவர்கள் எத்துணை பேர். ஆங்காங்கே தவறுகள் நடைபெறத்தான் செய்கிறது. முழு நாட்டையும் கண்ணில் பூர கண்ணாடி வச்செல்லாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கேள்விப்பட்டால் பல திட்டங்களையும் பல சட்டங்களையும் இயற்றலாம், ஆனால் அது கடைசி மக்களுக்கு போய் சேருவது அதை என்பதெல்லாம் மிகவும் வெளிப்படையான விஷயம் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் நடந்து விடாது அப்படிங்கிற சிந்தனையை தாண்டி, அவருக்கு நான் மனைவியா கூட இருந்துருவேன்னு ஒரு பிள்ளை சொல்லுதுன்னு சொன்னா, இந்த மனைவி போனா என்ன, இன்னொரு மனைவிய நான் இருப்பேங்க, நான் அவருடைய சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா சிந்தனை எந்த அளவிற்கு கேடுகட்டு போயிருக்கிறது. இஸ்லாமிய அன்பர்களும் இதில் விதிவிலக்கல்ல என்பது மிகப்பெரிய கவலையான விஷயம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில பெற்றோர்களினுடைய கடமையை கொஞ்சம் நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இரவு பகல் பாராமல் உழைத்து கஷ்டப்பட்டு கல்வி கற்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உற்றோர்கள், கல்வியின் மூலம் ஏற்படுகின்ற அந்த நன்மையை பிரயோஜனத்தை கவனித்து அவர்களுக்கு இத்தகைய ஏற்பாடுகளை செய்கிறார்கள். தமிழ்ல கூட ஒரு சொல் வழக்கு உண்டு, வந்த வழிய மறக்க கூடாது, ஏறி வந்த ஏனிய தள்ளிவிடக் கூடாதுன்னு சொல்லுவான். கற்ற கல்வி பயன் தர வேண்டும்,
அது பெற்றோருக்கும் அது பயனளிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நாட்டம். ஆனால் எத்துணை நபர்கள் படித்துவிட்டு வெளியில் வேலைக்கு சென்றதின் காரணமாக கடைசியில் பெற்றோரை கவனிப்பதற்கு கூட இயலாமல் போய்விடுகிறது. நம்மை வளர்த்து ஆளாக்கி அழகு பார்த்த பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதித்து வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை தாண்டி பள்ளிக்கூடங்கள்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலையில புத்தகத்தை வைக்கக்கூடிய அந்த டேபிள் மேல ஏறி நின்னுக்கிட்டு அழுச்சாட்டியம் பண்ணக்கூடிய கூட்டத்தை என்னவென்று சொல்வது? ஆசிரியர்களுக்கு புனைப்பெயர் வைத்து பின்னால் பல மாதிரி பேசக்கூடிய அந்த மாணவர்களினுடைய நிலைப்பாடுகள். இப்படிப்பட்ட இந்த கல்விக்குத்தான் நம் முழு உயிரையும் அர்ப்பணம் செய்கிறோம், தியாகம் செய்கிறோம். குழந்தை பிறந்ததிலிருந்து திட்டம் போடுகிறோம். எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது, 6வது எங்க படிக்க வைக்கணும், 10th எங்க படிக்க வைக்கணும், கல்லூரிக்கு எங்க சேர்க்கிறது. அப்படியா, நீங்கள் கல்லூரியில் சேர்க்கவில்லையா, வாழ்க்கையில் முழுசையும் இழந்துட்டீங்கிற அளவுக்கு பெற்றோர்களினுடைய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே கல்வியினுடைய அந்த பயனை உணர்ந்திருக்கிறார்கள், அதன் தேவையை விளங்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த கல்வியோடு வாழ்க்கை கலையையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விட்டோம். ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும் என்பதை மறந்து விட்டோம். இது ஆபத்து, இதில் நாம் தலையிடக்கூடாது. இதனால் மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டுவிடும், தோல்வி ஏற்பட்டுவிடும் என்பதை சிந்திக்க தவறிய பிள்ளைகளை நாம் உருவாக்கி கொண்டிருப்பது வேதனையிலும் வேதனை. அன்பிற்குரியவர்களே, பள்ளப்பட்டியிலிருந்து சேர்ந்த அந்த இளைஞர்கள் பெற்றோருக்கு கூட தெரியாம 2 வீலரை எடுத்துக்கிட்டு ஜும்மாவுடைய நாள்ல ஒட்டஞ்சத்திரத்துக்கு வந்து இங்க ஜும்மாவை தொழுதுட்டு அந்த தலக்கூத்துல போய் குளிக்கணும்னு போய் கடைசியில 4 உயிர்கள் போயிருக்கிறது. நம்ம பிள்ளை எங்க போறா, எதுக்கு போறா, போன் வச்சிருக்கிறா, அந்த போன்ல என்ன பேசுறா, என்ன செய்யறா, அத்துணையும் கண்காணிக்க வேண்டும். வண்டியை வாங்கி கொடுத்துறது, போனை வாங்கி கொடுத்துறது, இதெல்லாம் ஏன்? இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள். அல்லாஹுவை பயந்து கொண்ட பிள்ளை பெற்றோருக்கு தெரியாம எங்கேயும் போகார். வாய்ஸ்ல ஒரு தந்தை சொல்றார், என் மகனும் தான் அங்க போயிருக்கிறான், ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, 4 பேர்லயுமே ஒருத்தனா இருப்பானா என்னன்னு தெரியல அப்படின்னு அவர் கவலையா பேசுற அந்த செய்தி. இன்னொரு தகவலை பதிவு செஞ்சிருந்தாங்க. தந்தையே சில பிள்ளைகளை அங்க அழைச்சிட்டு போய் வழிகாட்டி இருக்கிறார். அதை பயன்படுத்தி இவர்கள் வந்தார்கள்னு சொல்றாங்க. கைர் அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப கவலையான விஷயம். அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு பொறுமையை தரணும், அல்லாஹ் அந்த குடும்பத்தினருக்கு சபரன் ஜமீல தரணும். அந்த இளைஞர்கள் சுகதாக்களாக போயிட்டாங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஆனா நாம நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கான ஒரு முன் உதாரணமா இது இருந்துகிட்டு இருக்குது. ஆக அன்பிற்குரியவர்களே, எனவே கல்வி இருக்கிறதே அது என்ன செய்யணும், நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும். எப்படிப்பட்ட கல்வியை கற்றுத்தரணும், எந்த அளவுக்கு பிள்ளைங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நாம யோசிச்சு பார்க்கணும். தாபியன்கள்ல சிறந்த தாபியா இருக்கக்கூடிய சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியினுடைய தாயார் மகனை வளர்த்த விதம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் பாடம். அவர் நூல் நூற்று அதன் மூலம் கிடைச்ச ஹலாலான அந்த சொற்ப வருமானத்தை வச்சு மகனை படிக்க வச்சார். மகன்கிட்ட அடிக்கடி இப்படி சொல்லுவாங்க அந்த அம்மா, மகனே நீ கல்வி கற்கப்போ, ஒருவேளை நீ கற்கிற கல்வியில 10 எழுத்துக்கள் உன்னுடைய நடத்தையை குணத்தை மாற்றவில்லைன்னு சொன்னா அந்த கல்வி உனக்கு தீங்கானது என்பதை உணர்ந்து கொள். கல்வி என்பது உனக்கு இறையச்சத்தை தர வேண்டும், தக்குவாவை தர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்ப 10 எழுத்து கத்துக்கிட்டோம், அந்த 10 எழுத்துல நமக்கு என்ன பிரயோஜனம் ஏற்பட்டது, நமக்கு என்ன பயன் ஏற்பட்டது? நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நமக்கு அதனுடைய அந்த அறிவு ஆழம் விளங்கல. பல பெண்களை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க, அதனால என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கறத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா அதனால எந்த பயனுமே இல்லை, பல லட்சங்கள் செலவாகிறது. அப்ப எதை படித்தால் பயன் கிடைக்குமோ அப்படிப்பட்ட கல்வியை கற்க வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயனில்லாத கல்வியை விட்டும் பாதுகாப்பு தேடுறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, இறைவா பயனில்லாத இல்மிலிருந்து உன்னிடத்திலே நான் நிச்சயமாக பாதுகாப்பு தேடுறேன்னு சொன்னார். அன்பிற்குரியவர்களே,
ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரங்கிறது, ஒரு சமூகத்தினுடைய பண்பாடுங்கிறது, அதுதான் அந்த சமூகத்தினுடைய அடையாளம். அப்படி இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய அடையாளம் மக்தப் மதரசாக்கள். இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கல்ச்சர், கலாச்சாரம், பாரம்பரியம் மக்தப் மதரசாக்கள். இன்னைக்கு அதனுடைய நிலை என்ன என்பதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்துணை இஸ்லாமிய குடும்பங்கள் இந்த மக்தப் மதரசாவை இஸ்லாமிய கல்ச்சர், அது என்னுடைய பாரம்பரியம்னு தூக்கி பிடிக்கிறார்கள் என்பது அல்லாஹ்வுக்கே வெளிச்சம். ரொம்ப சொற்ப நபர்களை தவிர மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லை. 10 ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக மதரசா இருக்கிறது என்று சொன்னால் பயன்படுத்துபவர்கள் எத்துணை பேர்? மதரசா ஆரம்பிச்சிருச்சுங்க, ஸ்கூல் எக்ஸாம் முடிச்சுட்டு அனுப்புறனே, ஸ்கூல் எக்ஸாமுக்கு இருக்கிற அந்த முக்கியத்துவம் மதரசாவுக்கு இல்லைன்னு காட்டுது. கல்யாணம் எல்லாம் இருக்குது, முடிச்சுட்டு நான் என்ன செய்யறேன்? மதரசாவிற்கு அனுப்பி வைக்கிறேன். கூட்டு வர்றதுக்கு ஆள் இல்ல, ரொம்ப சிரமப்படுறாரு. இங்க இருந்து ரொம்ப தூரம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு என்ன செய்யறாரு? பிள்ளைய டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடுறாரு. கடை வச்சிருக்கிறாரு, எல்லாமே செய்யறாரு. கடையை விட்டுட்டு கூட பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கிறான், அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து விட்டுட்டு சாப்பிட்டு வரணும்னு சாப்பாட்டின் நேரத்தை கூட மாத்திக்கிறார். பள்ளி கல்விக்காக இத்துணை தியாகங்கள் செய்கின்ற பெற்றோர்கள் இந்த தீனுடைய இல்முக்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது இந்த சமூகத்தினுடைய மாபெரும் வீழ்ச்சி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே மக்தப் மதரசாக்கள் இருக்கிறது, அதுதான் இஸ்லாமியர்களுடைய உயிர் நாடி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று மேற்கத்திய கல்ச்சர், பிரிட்டிஷினுடைய சூழ்ச்சி, அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, அழகான முறையில குர்ஆனை கையில் ஏந்தி கொண்டு குர்ஆன் ஷரீஃபினுடைய அந்த வார்த்தைகளை பிஞ்சு உள்ளங்களில் பதிய வைத்து காலை மாலை அழகாக ஓதிய அந்த மக்தபுக்கள் எல்லாம் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக தொய்வடைந்து கொண்டிருக்கிறது, காணாமல் போய் கொண்டிருக்கிறது. வேதனையிலும் வேதனை. 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துல ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்தினுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, முஸ்லிம்களை எப்படி அழிப்பது, இந்திய முஸ்லிம்களை எப்படி அழிப்பது அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம். அங்க தலைமை தாங்கிய பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த கிளான்சன் அப்படிங்கிறவன் சொன்னா, திருக்குர்ஆனுடைய பிரதியை எடுத்து காட்டி இதை அவங்க கையிலிருந்து எடுத்துட்டா அவங்கள நாம அழிச்சிடலாம். அதன் காரணமாக அந்த முடிவின் பிரகாரம் 3 லட்சம் குர்ஆன்கள் எரிக்கப்பட்டது, 14,000 ஆலிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பு. லண்டனை சார்ந்த லார்டு மெக்காலோங்கிறவன் இஸ்லாமியர்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கல்வியிலையும் சிந்தனையிலையும் கலாச்சாரத்தையும் அப்புறப்படுத்திட்டு அதற்கு மிகப்பெரிய திட்டம் தீட்டலாம். அவங்க பிறப்பால் இஸ்லாமியர்களா இந்தியர்களா இருக்கணும், கல்வியில கலாச்சாரத்துல ஆங்கிலேயர்களாக மாற்றிவிட வேண்டும் அப்படிங்கிற திட்டம் தீட்டலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த கல்ச்சர் உண்மையிலேயே வெற்றி பெற்றிருக்கிறது. இஸ்லாமியன் என்கின்ற பெயர் அளவிலே இருக்கிறோம், அதில் நாம் தோல்வி அடைஞ்சிட்டோம். இஸ்லாமியன் என்ற பெயரளவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேய கல்ச்சர், அழகாக ஆங்கிலம் பேசுறதுல சந்தோஷப்படுற நாம, அழகான ஃபேன்செட் போட்டு நமது பிள்ளைகள் மிடுக்காக நடக்கின்ற அந்த சூழ்நிலையை பார்த்து மகிழ்கின்ற நாம், இதில் பெண்களையும் ஒருபடி மேலே சென்று எங்க ஆடை குறைவாக இருக்கிறதோ, எங்கு ஆடை ஆண்களுக்கு சமமாக இருக்கிறதோ அந்த ஸ்கூல் கல்வியில தான் சிறந்த கல்வி கிடைக்குது நினைக்கக்கூடிய இஸ்லாமிய பெற்றோர்களின் நிலையை என்ன சொல்வது? பெண் பிள்ளைகளுக்கு, வயது வந்த பிள்ளைகளுக்கு பேண்டையும் ஷர்ட்டையும் கொடுக்கக்கூடிய அல்லது அரைக்கால் பாவாடை அணிய வைக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்களில் தான் அங்க கல்வி சூப்பருங்கன்னு இஸ்லாமியர்கள் பேசுவதனுடைய கொலைகாரத்தனத்தை என்னவென்று சொல்வது? அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இஸ்லாமிய கல்ச்சரை நீக்கிட்டு, இஸ்லாத்தினுடைய பாரம்பரியத்தை நீக்கிட்டு
ஆங்கிலேய கல்ச்சரை உருவாக்குறது தான் அந்த லார்டு மெக்காலேயினுடைய திட்டமாக இருந்தது. இன்னைக்கு அதுல அவங்க வெற்றி கொண்டிருக்கிறார்கள். காலை மதரசாக்கள் இல்லாமல் போயிருச்சு. காலை மதரசாக்கள் இல்லாமல் போயிருச்சு. மாலை நேர மக்தபுகளையும் மாலை நேர டியூஷன்கள் எக்ஸ்ட்ரா உள்ள அந்த வகுப்புகள், சிறப்பு வகுப்புகள் எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டது என்பது வேதனையிலும் வேதனை. அல்லாஹுவிற்காக, அல்லாஹ் கொடுத்த அந்த இல்முக்காக ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தை ஒதுக்குவதற்கு நாம தயாரா இல்லை. மதரசாவுக்கு வர்றவங்க நிறைய குறைந்து போய்விட்டார்கள். இது ஒரு புறம் இருக்க, வர்றதுலயுமே திங்கள் டு வெள்ளி சனிக்கிழமை பயான் நாள் போக தேவையில்லைன்னு முடிவெடுத்துட்டாங்க நிறைய பிள்ளைங்க. இஷாவிற்கு பாங்கு சொல்லப்படுகிறது, கேட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாங்கு சொன்னா பாங்குக்கு இப்ப பிள்ளைங்க சொன்ன மாதிரி பதில் சொல்லணும் ஒண்ணு, 2வது தொழுகணும், அது இன்னொரு பதில். பாங்கு சொன்ன உடனே சர்வசாதாரணமாக பள்ளியை விட்டு வேகமா ஓடுறான், என்னை கூப்பிட ஆளு வந்துட்டாங்க. பள்ளிக்குரிய ஹக்கு, பாங்கிற்குரிய கடமை, பாங்கு சொன்னதற்கு பின்பு பள்ளியை விட்டு வெளியில போறதுக்கு அனுமதியே இல்லை. மதரசாவுக்கு வர்றதை தாண்டி, மதரசாவிற்கு வருவதை தாண்டி பாங்கு சொன்ன உடனே வேகமா ஓடுறான்னு சொன்னா இந்த நிலை குறைந்த தன்மையை என்னவென்று சொல்வது? இப்படி அழைத்து செல்கின்ற பெற்றோர்களை என்னவென்று சொல்வது? அன்றுக்குரிய தாய்மார்களை, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனுஷன் மூத்தா போயிட்டா 3 விஷயம் அவனை பின்தொடருது. 3 விஷயம் அவனை பின்தொடருது. ஒன்னு சதகத்துன் ஜாரியத்துன், அவன் விட்டு செல்கின்ற நிலையான தர்மம். 2வது இல்முன் யன்தஃபிஉ பிஹி, பிரயோஜனமான கல்வி. வலதுன் சாலிஹுன் யதுஉஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு மறுமை நாள்ல மனிதனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் சுவனத்துல. அதை பார்த்து அவன் கேட்பான், இந்த அந்தஸ்து எனக்கு எப்படி கிடைத்தது? இந்த சுவனத்தினுடைய உயர்வு எனக்கு எப்படி கிடைச்சிச்சு? உடனே உன் பிள்ளை உனக்காக பிரார்த்தித்ததின் காரணமாக, பாவ மன்னிப்பு தேடியதின் காரணமாக இந்த அந்தஸ்து உனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லப்படுமா. இப்ப நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளை எங்க உருவாகுவாங்க? யா அல்லாஹ், என் பெற்றோரின் பாவங்களை மன்னித்து விடு. ரப்பனா ரப்பி ரஹமஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இந்த பிரார்த்தனை எங்கே சொல்லித்தரப்பட்டது? நீ படிக்கிற அக்ஷயா ஸ்கூல்ல சொல்லித்தரப்பட்டுச்சா? பட்ஸ் ஸ்கூல்ல சொல்லித்தரப்பட்டுச்சா? சிஎம் ஸ்கூல்ல சொல்லித்தரப்பட்டுச்சா? கிருஷ்ணா ஸ்கூல்ல சொல்லித்தரப்பட்டுச்சா? மதரசாவுல சொல்லித்தரப்பட்டுச்சா? நம் இறந்ததற்கு பின்பும் நம் பிள்ளை நமக்காக வாழணும்னு சொன்னா அதற்குத்தான் மதரசாக்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. எங்க சொல்லித்தரப்பட்டுச்சு? அல்லாஹ் இந்த பிள்ளைகளை கபூல் செய்வானாக. அன்பிற்குரியவர்களை, நான் சொல்ற விஷயம் அதுதான். படிக்க வைக்க வேணாங்கிறது இல்ல, அதோட வாழ்க்கை முறையை கற்றுத்தர வேண்டும், வாழ்க்கை கலையை கற்றுத்தரணும். அதற்காக சிறிது நேரத்தை நாம ஒதுக்க முடியலன்னு சொன்னா இதற்கு நாம் அனைவருமே பொறுப்புதாரி. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. என் பிள்ளையும் மதரசால படிக்கணும், என் உறவினர்கள் பிள்ளையும் படிக்கணும், என்னை சார்ந்து இருக்கிற என் மஹல்லா பிள்ளையும் மதரசால படிக்கணும். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கல்வியை கற்பவராக இருங்கள், அல்லது கற்றுக் கொடுப்பவராக இருங்கள், அல்லது கற்றவருடன் இருங்கள், கல்விக்கு உதவி செய்பவராக இருங்கள். இது அல்லாத 4வது ஆயிராதீங்க. என் பிள்ளை கல்விக்கு வரணும், அல்லது நான் கல்விக்கு உதவி செய்யணும், அல்லது யாராவது ஒரு பிள்ளையை கல்விக்கு அழைத்து வருவது. பொருளால் உதவி செய்யலாம், பிள்ளைகளுக்கு தீனை கொடுப்பதன் மூலமாக ஒவ்வொருவருமே சில விஷயங்களை, சில அமல்களை விட்டுறக்கூடாது. நம்ம மதரசாவுக்கு வர்ற பெண்கள், நமது மதரசாவுக்கு வரக்கூடிய அனைவருமே யாருக்காவது ஒருத்தருக்கு தீனுடைய இல்மை கொடுப்பவங்களா இருக்கணும், தானே கற்பவர்களா இருக்கணும். இது அல்லாத இன்னொருத்தரா போயிடக்கூடாது. உதவி அப்படிங்கிற அடிப்படை என் பிள்ளைய அனுப்புறது, நானே படிக்கிறது, அல்லது என்னை சார்ந்தவங்களை அனுப்பி வைக்கிறது பண உதவியாகவும் இருக்கலாம். ஆக ஏதோ ஒரு வகையில இல்முக்கு உறுதுணையானவர்களாக இருக்கணுமே ஒழிய அதை விட தாண்டிய ஒரு நபர்களாக இருந்து விடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாரு கல்வியை தேடி இல்முடைய பாதையில போறாங்களோ சுவனத்திற்கு செல்ற பாதையா அல்லாஹ் லேசாக்கிடும். யாரு இல்முடைய பாதையில போறாங்களோ வானத்துல இருக்கிற வானவர்கள், கடல்ல இருக்கிற உயிரினா அத்தனையும் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறது. மார்க்க கல்வியை கற்பதின் காரணமாக வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளை தாழ்த்தி கொடுக்கிறாங்க. ஒரு மனிதர் வர்றாரு,
நல்ல மனிதரா இருக்கிறாரு, சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கப்படுகிறது, அல்லது அவருக்கு சால்வையை போர்த்தி கண்ணியப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய இல்மை கற்பவருக்கு மலக்குமார்கள் அவர்களுடைய இறக்கையை தாழ்த்தி கண்ணியம் செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கல்விக்கு நம்முடைய முக்கியத்துவம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, என் தந்தை நான் சிறுவனா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. என் தாய் என்னை வளர்த்தார்கள். சுபுஹ் தொழுகைக்கு முன்பே என்னை எழுப்பி விட்டுருவாங்க. ஒளி செய்யறதுக்கு சுடுதண்ணி தயாரித்து கொடுப்பாங்க. வாங்கு சொன்னதுமே என்ன பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. தொழுகை முடியற வரைக்கும் காத்திருந்து பிறகு என்னை வீட்டிற்கு அழைத்து வருவார்கள். இதுதான் அவர்களுடைய வளமையாக இருந்தது. தந்தை இல்லாமல், ஆண் துணை இல்லாமல் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய குழந்தையை வளர்ப்பதற்கு எந்த அளவிற்கு பாடுபட்டு இருக்கிறார்கள். இன்று எத்துணை தந்தைகள் இருக்கிறார்கள், எத்துணை பேர் தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றாங்க. இல்லது எத்துணை பெண்கள் தன் பிள்ளையையும் கணவனையும் சகோதரனையும் மகனையும் பள்ளிக்கு போ என்று விரட்டி விடுகிறோம். அன்பிற்குரிய அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களினுடைய தாயார் எங்கே, நாம் எங்கே? இன்றும் அஹமது பின் ஹம்பல் பாராட்டப்படுகிறார், அஹமது பின் ஹம்பல் போற்றப்படுகிறார், இமாம்களில் முதன்மையானவராக இருக்கிறார்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப நாம அப்படிப்பட்ட தாயாக உருவாகுவதற்கு முயற்சி செய்யணுமா வேண்டாமா? கான்ஸ்டான்டினோபிளை வென்ற மாவீரர் முகமது அல் ஃபாத்திஹ் சிறுவனா இருக்கும் போதே அவருடைய தாய் அதிகாலையில கடற்கரைக்கு அழைச்சிட்டு வந்து, தூரத்துல தெரியுமா அந்த நகரத்தினுடைய கோட்டை, மகனே அந்த கோட்டையை பாரு, அந்த நகர ஒரு சிறந்த படை தளபதி வெல்வார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த படை தளபதி நீயாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தூரத்துல தெரிகிற கோட்டையை காட்டி அதை ஒரு படை தளபதி வெல்வார், அந்த படை தளபதி நீயாத்தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்படித்தான் அவர்கள் வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, ஹிஷாம் அம்மார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, என் தந்தை என் வீட்டை வித்துட்டு அதுல கிடைச்ச 20 தீனார்களை கொண்டு ஹஜ்ஜுக்கு அனுப்பினாங்க. அது மட்டும் இல்லாம மதீனால இருக்கக்கூடிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட போய் ஹதீசுகளை கற்க சொன்னார்கள். இவர் யூசுஃபுல தொழுவிக்க சொல்லு, இல்லைன்னா அஜத் வருவாங்கன்னு சொல்றாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட கல்வி கற்பதற்காக போக சொன்னாங்க. நான் போய் அவங்கள்ட்ட கல்வி கத்து தர சொன்னேன். நீயே வாசிப்பாண்டாங்க. இல்ல நீங்க சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். அவங்க மறுபடியும் நீ வாசின்னு சொன்னாங்க. நான் மீண்டும் வற்புறுத்திய போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வேலைக்காரனை இவரை கூப்பிட்டு போய் 15 அடி அடிங்கன்னு சொன்னாங்க. என்னை அழைச்சிட்டு போய் அந்த வேலைக்காரு 15 அடி அடித்தார். பிறகு மீண்டும் இமாம் மாலிக் கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. நான் அவரை அடிச்சுட்டேன்னு சொன்னாங்க. இப்ப நான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட கேட்டேன், ஏன் என்னைய அநியாயமா அடிச்சீங்க? நான் எந்த தவறும் செய்யலையே, என்னைய எதுக்கு நீங்க 15 பேரை அடிச்சீங்க அப்படின்னு கேட்கல. நான் உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னேன் இமாம் மாலிக் கிட்ட. அதற்கு பரிகாரம் என்னப்பான்னு இமாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு நீங்க 15 ஹதீஸ கத்து தரணும். அவங்க 15 ஹதீஸை கற்று தந்தார்கள். பின்னர் நான் சொன்னேன், இன்னும் என்னைய அதிகமா அடிங்க, அதிகமா ஹதீஸுகளை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிரிச்சிட்டு சொன்னாங்க, போப்பா போ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணமின்றி அடித்ததற்கு கூட கல்வியை பரிகாரமாக பெற்ற அந்த சமயோசிய புத்தி எங்கே? ஒரு அடி அடிச்ச உடனே லைட்டா கொஞ்சம் ஏதோ தெரியாதனமா கொஞ்சம் சிவப்பா இருக்கிற பிள்ளைங்களுக்கு ரத்தம் சுண்டியதின் காரணமாக, செவந்ததின் காரணமாக இமாம்களிடத்திலே, ஆசிரியர்களிடத்திலே சண்டை செய்கிற நாம் எங்கே? அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, யாருமே பிள்ளைகளை அடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல அப்படி ஆகிருதுன்னு சொன்னா அதன் காரணமாக மதரசாவை துண்டித்துக் கொண்ட அந்த பெற்றோர்களின் நிலையை என்னவென்று சொல்வது? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் உண்மையிலேயே ஒரு அற்புத தாயாக இருந்திருக்கிறார்கள். தாயார் கூப்பிடுவாங்க, மகனே நீ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட போற, நல்ல ஆடையை அணிஞ்சு தலப்பாகையை கட்டி விட்டுட்டு சொல்லுவாங்க, மகனே உன் ஆசிரியர் ரபீஆட்ட போ. மாலிக் ரஹ்மத்துல்லாஹியினுடைய தாயார் சொல்றாங்க, நல்ல ஆடையை அணிவிப்பாங்க, தலப்பாகையை கட்டி விடுவாங்க. கட்டி விட்டு, மகனே நீ உன் ஆசிரியர் ரபீஆட்ட போ, அவர்கிட்ட போய் கல்வியை கரு. அதற்கு முன்பாக ஒழுக்கத்தை கற்றுக்கொள், கண்ணியத்தை கற்றுக்கொள். அறிவுங்கிறது வெறும் தகவல் அல்ல, அது உன் நடத்தையில வெளிப்படணும். பள்ளிக்கூடங்கள்ல
பாடங்களை படிச்சுட்டு வந்ததற்கு பின்னாடி தாய்மார்கள் மதரசாவுடைய பாடங்கள்ல கவனம் செலுத்தணும். பள்ளிக்கூடங்கிறது வாழ்வாதாரத்தின் பாடம், மதரசாங்கிறது வாழ்க்கையுடைய பாடம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சுலைமான் அபு தர்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மார்க்க அறிஞரா இருந்தாங்க. சின்ன வயசுலயே மார்க்க கல்வியில சிறந்து இருந்தாங்க. பாடங்களை படிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க தாயார் கேட்பாங்க, இன்னைக்கு நீ என்னப்பா கத்துக்கிட்ட? அந்த கத்துக்கிட்ட விஷயம் செயல்ல வந்துச்சா? சுலைமான் சொல்லுவாங்க, இன்னும் வரல தாயே. அப்படின்னா நீ அறிவு பெறல. நீ எதை கற்கறையோ அதை செய்ய தொடங்கு, அதை செய்ய தொடங்கு. அப்படி செய்யும் போதுதான் அது உண்மையான அறிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். டேய், தொழுகையை பத்தி சொல்லி தர்றோம், வாங்க சொன்னா தொழுகைக்கு வாங்கடா அப்படின்னு சொன்னா சில பெற்றோர்கள் அவர் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, நீ போ வேலையை பார்த்துட்டு வா, கடைக்கு போயிட்டு வா, அத்தா கூட கடைக்கு போ என்று சொல்லக்கூடிய தாய்மார்களினுடைய நிலையை என்னவென்று சொல்வது? அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மக்தப் மதரசாவினுடைய தரத்தை உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். மக்தப் மதரசாவினுடைய கண்ணியத்தை உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தீனை விளங்கி கொண்டவர்களாக ஆக்கி வைப்பானாக, மக்தபை கண்ணியப்படுத்தியவர்களாக ஆக்கி வைப்பானாக, தீனுடைய இல்முக்காக நம்முடைய தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எனவே மதரசா துவங்கி இருக்கிறது. நமக்கு தெரிந்து ஒருவர் கூட மதரசாவிற்கு வராமல் இருக்கக்கூடாது. நம்ம மதரசாவுக்கும் வரலாம், இல்ல ஏதோ ஒரு மதரசாவிற்கு அவர்கள் போகணும், மதரசாவினுடைய தொடர்புல இருக்கணும். குழந்தைகள், பெண்கள் யாருமே மதரசாவின் தொடர்பில்லாமல் இருந்துவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டவனாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது பிள்ளைகளுக்கு பயனுள்ள இல்மை தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.